வணக்கம். கல்லூரி மாணவியை மயக்கமாக்கி பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்ததோடு அந்த வீடியோவை காட்டி மிரட்டி திரும்ப திரும்ப பாலியல் வன்கொடுமை செய்த அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியரை கைது செய்திருக்கிறாங்க கடலூர் மாவட்ட காவல்துறை. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுப்போம் வாங்க. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரம்யாங்கிற மாணவி, அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயரை குறிப்பிடக்கூடாது என்பதற்காக அவரினுடைய பெயரை மாற்றி சொல்லியிருக்கிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில 2018ஆம் ஆண்டு இளங்கலை வேளாண்மை படிச்சிருக்கிறாங்க. அப்போ அதே துறையில உதவி பேராசிரியராக பணியாற்றியவர் தான் ராஜா. நல்ல படிக்கக்கூடிய மாணவியான ரம்யா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, கூடவே பொருளாதார ரீதியில பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உதவி பேராசிரியர் ராஜா அவங்க கிட்ட ஆறுதலா பேசி அப்பப்போ சின்ன சின்ன உதவிகளை செய்திருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் திருச்சியில நடந்த IAS பயிற்சி வகுப்புக்கு போறதுக்காக தான் கூட படிச்சுக்கிட்டு இருந்த சக மாணவர்கள் கிட்ட பண உதவி கேட்டிருக்கிறாங்க ரம்யா. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ரம்யா கிட்ட அவருடைய ATM கார்டை கொடுத்திருக்கிறாரு. கூடவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனிமே உனக்கு எந்த பண உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட மட்டும் கேளு, இந்த கார்டுல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் பணம் எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, கூடவே இந்த கார்டு நான் உங்ககிட்ட கொடுத்ததை வீட்டுல யாருக்கும் சொல்லிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திருச்சிக்கு போயிட்டு வந்ததும் ATM கார்டு கொடுப்பதற்காக ராஜாவுக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க ரம்யா. அன்னைக்குன்னு பார்த்து ராஜாவோட கொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க. வீட்டுல யாருமே இல்லாத சூழல தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்த்திருக்கிறாரு ராஜா. ATM கார்டை கொடுக்க ரம்யா போன் பண்ணதும் தன்னோட வீட்டுக்கு வந்து கொடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில விபிஷ்ணாபுரம் பகுதியில இருக்கிற ராஜாவோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ரம்யா. அப்போ ரம்யாவுக்கு பால்ல மயக்க மருந்து கொடுத்து அதை குடிச்சதும் ரம்யா வந்து அரைமயக்கத்துல சோஃபாவிலேயே சரிஞ்சு விழுந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பெட்ரூம்ல ராஜாவோட செல்போன்ல கேமராவை ஆன் பண்ணி வச்சு ரம்யாவை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. மயக்கம் தெரிஞ்சதும் பதறி அழுது துடிச்சிருக்கு ரம்யா. இதை வெளியில சொன்னா இந்த வீடியோ முழுசா நான் வந்து சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. மிரட்டினதும் ஏழை எளிய குடும்பமா இருந்தாலும் வறுமையில வாழ்ந்தாலும் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிற குடும்பங்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையில அவமானத்துக்கு பயந்துகிட்டு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக யாரிடமும் சொல்லாம தவிர்த்து இருக்கிறாங்க ரம்யா. அதன் பிறகு அவன் நினைக்கும் போதெல்லாம் ரம்யாவை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். 2019 ரம்யா காலேஜ் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. அப்படி முடிச்ச பிறகு ரம்யாவை கூப்பிட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். ஒரு கட்டத்துல ராஜா தன்னை மிரட்டுறத அவன் குடும்பத்துல சொன்னாவது இந்த பாவி திருந்துவோம் அப்படின்னு குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜாவோட குடும்பமும் ராஜாவை கண்டிக்கிறதுக்கு பதிலா ரம்யாவை மிரட்டி இருக்கிறாங்க. இதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆனான ரம்யா அதற்காக 2 வருஷமா டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுருக்கிறாங்க. பேராசிரியருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பல பெண்களை ராஜா சீரழிச்சு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ராஜாவோட தொல்லையை பொறுக்க முடியாத ரம்யா கடலூர் மாவட்ட SP திரு ஜெயக்குமார் அவர்களிடம் அவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க சார்னு கத்தி கதறி புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மாணவி ரம்யாவினுடைய புகார் மீது உடனடியா விசாரணை நடத்த உத்தரவு போட்டிருக்கிறாரு SP. மாணவி அளித்த புகார் உண்மைன்னு தெரிஞ்சவே உதவி பேராசிரியர் ராஜாவை கைது செய்ய SP உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில சிதம்பரம் சாரதாம்பாள் நகர்ல வாழ்ற உதவி பேராசிரியர் ராஜாவை 5 பிரிவுகளின் கீழே அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஆசிரியருங்கிற போர்வைக்குள்ள இருந்துகிட்டு அறத்தை மீறி வரும் இது போன்ற கொடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படும். பல ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளின் மாணவர்களினுடைய நலனுக்காக அவர்களினுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பணியாற்றும் ஆசிரியர்களின் பணி போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அதே சமயம் ராஜா போன்ற நபர்களால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு.